சர்ச் பெல், வாசல் மிஷன், 398, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் பயிற்சி வகுப்புகள், முதுகலை, இளங்கலை பட்டதாரிகள் மற்றும் வேலை வாய்ப்புக்காக இளைஞர் மத்தியில் இந்த கொஸ்டினை கொடுக்கிறோம். பார்ட் 53, பொருளாதாரம். முக்கிய குறிப்புகள் தமிழில். செல்வத்தின் விதிகள் குறிப்பிடுக. அதாவது ஆடம் ஸ்மித் 1723 1790 வரை வாழ்ந்த காலத்தில் அவர் பொருளாதாரத்தின் தந்தையாக கருதப்படுகிறார். செல்வத்தின் தன்மை, காரணங்கள் பற்றி விசாரணை செய்கிறார். உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோகம் தொடர்பான 5 புத்தகங்களில் 2 புத்தகங்களில் இந்த உற்பத்தி, பரிமாற்றம், விநியோகம் பற்றி எழுதுகிறார். ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தை செல்வத்தின் அறிவியல் என்று வரையறுக்கிறார். அக்கால பொருளாதார வல்லுநர்கள் இந்த வார்த்தையை மிக குறுகிய அர்த்தத்தில் விளங்குவதாக கூறி விமர்சனங்களை அள்ளி பெருக்கினர். அதாவது அவருடைய செல்வ விதிமுறை சரியானது அல்ல என்றார்கள். விமர்சனங்கள் எழுந்தது. செல்வ வரையறை. கார்லி அண்ட் ரஸ்கின் ஆகியோர் செல்வத்தின் விதிமுறைகளை இது ஒரு மோசமான அறிவியல் என்று கடுமையாக விமர்சித்தனர். 1. ஜெர்மன் வரலாற்று பள்ளியின்படி பொருளாதாரம் என்பது கற்பனையான பொருளாதார மனிதரின் செயல்பாடுகளுடன் அல்ல, சாதாரண மனிதனைப் பற்றியது என்றனர். 2. பொருளாதாரம் சுயநல நோக்கங்களையோ நேர்மையாய் இருப்பதைப் பற்றியோ மட்டும் படிப்பதற்கல்ல. 3. இந்த விதிமுறை மனிதனை புறக்கணிக்கிறது. பொருளாதாரம் என்பது மனிதனைப் பற்றிய ஆய்வாகத்தான் இருக்க வேண்டும், தவிர செல்வத்தை மட்டும் அல்ல என்றனர். 4. நலன் பயக்கக்கூடியதாக இந்த விதி இருக்காது என்றனர். 5. மக்கள் பாவம் செய்வதற்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்றார்கள். 6. செல்வம் என்பது ஒரு பொருள் ஆகும். 7. பொருளாதார பிரச்சினைகள் அடிப்படை தன்மையை, அதாவது வளங்களின் பற்றாக்குறையை வெளிப்படுத்தாத விதியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதே சமயத்தில் ஆல்ஃபிரட் மார்ஷல் 1842 முதல் 1924 அன்று அவருடைய காலங்களில் வெல்ஃபேர் விதிமுறைகளை உருவாக்கினார். பொருள் நல வரைமுறையை உருவாக்கினார். பொருளாதாரத்தின் போதுமான வரையறையாக ஏறக்குறைய இந்த விதிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. செல்வத்தின் வரையறை சில தவறான புரிதல்களுக்கு இடம் கொடுத்துள்ளதால் இந்த விதிகள் அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள சரியாக இருந்தது. ஏனென்றால் பொருளாதாரம் அவர் சொன்ன விதத்தில் மனிதனைப் பற்றியது அல்ல, அந்த சம்பாதிப்பதை மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்துக்காக மனிதன் செயல்படுவானோ, சாதாரண மனிதன் எவ்வாறு செயல்படுவானோ அந்த பிரச்சனைகளுக்கு மட்டுமே இது பொருளாதார விதிமுறைகள் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வளங்களின் பற்றாக்குறையை வளப்படுத்துவது என்பது இந்த வெல்ஃபேர் வரையறையில் வருகிறது. மார்ஷலின் பொருள் நல வரைமுறை பொருளாதாரத்தின் போதுமான
வரைமுறையாக ஏறக்குறைய ஏற்றுக்கொள்ளப்பட்டது. செல்வத்தின் வரைமுறை சில தவறான புரிதல்களுக்கு இடங்கொடுத்தது. ஆனால் முக்கியத்துவம் செல்வத்திலிருந்து மக்கள் நலனுக்கு மாற்றப்பட்டது. பொருளாதாரம் ஒரு நெறிமுறை அறிவியல். செல்வத்தை சம்பாதிப்பதும் செலவு செய்வதுமே வாழ்க்கையின் தொழிலாக இருக்கிறது. செல்வம் பெறுதல் மற்றும் செல்வச் செலவு நடவடிக்கைகள் இதுதான் பொருளாதாரம் என்பதற்கு உரியதாகும். நலன் சார்ந்த ஆய்வுதான் ஆய்வு. அரசியல் பொருளாதாரத்திற்கான பொருள் நல வரைமுறைகளை முக்கிய அம்சங்களாக இயற்பியலைப் போல், அதாவது பிசிக்ஸ் போல் உருவாகுகிறது என்று ஆல்ஃபிரட் மார்ஷல் கூறினார். ஆனால் அவருடைய விதிமுறைகளுக்கும் விமர்சனங்கள் வந்தது. ஒன்று, பொருளாதாரம் ஒரு அறிவியலாக இருக்க வேண்டும் என்று மார்ஷல் கருதினார். அது அறிவியலாக இருப்பதற்கு சந்தேகம் இருக்கிறது என்றனர். இரண்டாவது, பழங்கால பொருளாதாரம் செல்வத்தை வலியுறுத்தியது. ஆனால் மார்ஷல் மற்ற மனித குலத்தையும் செல்வத்தையும் வலியுறுத்தியிருக்கிறார் என்றது. 3, பொருளாதாரம் மனிதனின் சமூக, அரசியல், மத செயல்பாடுகளைப் பற்றியது அல்ல, அது மனிதனின் பொருளாதார செயல்பாடுகளுடன் மட்டுமே சம்பந்தப்பட்டது என்றார். 4, மார்ஷலின் வரைமுறையில் செல்வம் ஒரு பொருட்டாக கருதப்படாமல் நலனுக்காக வழிமுறையாக கருதப்படுகிறது என்றனர் ஒரு சிலர். மார்ஷல் பொருளற்ற நலனை புறக்கணிக்கின்றார். அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் மனித நலனை ஊக்குவிக்காது. உதாரணமாக சிகரெட் உற்பத்தி. இப்போது லியோனல் ராபின்சன் பொருள் நல வரையில் சவால் விடுகிறார். பொருளாதாரம் என்பது ஒரு நேர்மறையான அறிவியல். அது என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஆய்வு செய்கிறார். 4, பொருளாதார பிரச்சனைகளுக்கு பற்றாக்குறையே முக்கிய காரணம். பொருளாதாரத்தின் இந்த அம்சம் மார்ஷல் வலியுறுத்தவில்லை என்றனர். சில பொருளாதார வல்லுநர்களின் கூற்றுப்படி பொருளாதாரம் மனித அறிவியலாக கருதப்பட வேண்டும், சமூக அறிவியலாக அல்ல என்றனர். நலன்களை அளவுகோலாக அளவிட முடியாது என்றும் சொன்னனர். பற்றாக்குறை வரையறை. லியோனல் ராபின் திறமையான பொருளாதார நிபுணராக காணப்படுகிறார். 2ஆம் உலகப் போரின் போது அவர் புகழ்பெற்ற நபராக இருந்தார். அவர் 1929 முதல் சுமார் 30 ஆண்டுகள் பொருளாதார பேராசிரியராக லண்டன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார். பொருளாதாரம் என்பது பின்வரும் வழிகளில் வரையறுக்கப்படுகிறது என்றார். பொருளாதாரம் என்பது மனித நடத்தையை நீங்கள் மாற்று பயன்பாடுகளுக்கு இடையே உள்ள உறவு முறையாக ஆய்வு செய்யும் அறிவியலாகும் என்றார். ராபின்சன் பொருளாதாரம் என்பது பற்றாக்குறை உறவின் தேர்வு மற்றும் ஆய்வுக்கான அறிவியல் என்றும் கருதினார். மக்களே, இளைஞர்களே, உங்கள் பாட சம்பந்தமாக இது முக்கியமாக கருதப்படுகிறது. எப்படி பொருளாதாரத்தை விதிமுறைகளுக்கு கொண்டு வந்தார்கள்? இன்றைய அடிப்படை தேவை நல்ல சிறந்த பொருளாதாரம் மட்டும்தான் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கான பாடத்தை முதலில் தந்திருக்கிறோம். இன்னும் முக்கியமான பொருளாதார அடிப்படை உங்களுக்கு எது எது தேவையோ அதையும் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் தருகின்றோம். முந்தைய பகுதி ஆங்கிலத்தில் உள்ளதை இந்த பகுதியில் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஆங்கிலத்தில் பார்க்க வேண்டுமென்றால் வாசல் மிஷன் 397 பார்த்து கொள்ளுங்கள். தமிழில் அதே பகுதியை தமிழில் மொழியாக்கம்
மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றோம். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். பிடித்திருந்தால் உங்களுடைய விருப்பத்திற்கு லைக் செய்து கொள்ளுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே உங்கள் படிப்புக்கு தகுந்தாற்போல், உங்கள் வேலை வாய்ப்புக்கு தகுந்தாற்போல் பல வீடியோஸை தர இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். நன்றாக கற்று பரீட்சையில் தேர்வு பெற எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி.